வணக்கம் மக்களே. தனுஷ் தயாரித்து நடித்த அவரோட 50வது படமான ராயன் படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க. 3 டேஸ்லேயே 75 கோடி வசூலாயிருக்குங்களா. வசூல் 100 கோடியை தாண்டும்னு டாக்ஸ் இருக்குங்க. இந்த நிலையில் இப்போது தனுஷ்க்கு ரெட் கார்டுன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, ரீசெண்டாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னையில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்கங்க. அதில் நடிகர் தனுஷ் அவர்கள் பல ப்ரொடியூசர்கிட்ட படத்துக்காக நிறைய அட்வான்ஸ் வாங்கிட்டு அதில் நடிக்காமல் அவர் தன் சொந்த படத்தில் கவனம் செலுத்தியிருக்கிறாரு. ஸோ அட்வான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய லாஸ் ஆகிருக்குங்க. இதனால் நடிகர் தனுஷ் அவர்கள் ஆகஸ்ட் 16க்கு மேலே எந்தவித புதிய படங்களில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. இது தனுஷ் மற்றும் அவர்களுடைய ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த நிலையில தான் நடிகர் சங்க தலைவர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது தவறானதுன்னு நடிகர் கார்த்தி அவர்களும் தனுஷ்க்கு ஆதரவாக கண்டனம் சொல்லியிருக்காருங்க. தனுஷ் இப்போ ராயனுக்கு அப்புறம் 3-4 படங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது தனுஷ் 51, குபேரா, நெக்ஸ்ட் வெற்றிமாறனோட வடச்சென்னை பார்ட் 2ன்னு கமிட் ஆயிருக்காருங்களா. தேங்க்யூ.